இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்றேன். அதோடைய போலீஸ் ஒரு ரோட்டில் 4 போலீஸ் நின்றுட்டு எல்லா வண்டியும் செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு வண்டி அங்கேருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சான். அந்த வண்டிக்கு முன்னால் போலீஸ் போலீஸ் போலீஸ்னு ஃபுல்லாக பெருசு பெருசாக எழுதிருந்தாங்க. அவர் பார்த்துட்டு, சார் நீங்கள் போலீஸா அப்படின்னு கேட்டாங்க. அது 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 கேட்டே இருந்தாங்க. சார் நீங்கள் போலீஸா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அது நான் கிடையாது. அப்போ யார் போலீஸு அப்படின்னு கேட்டாங்க. என் ஃப்ரெண்டோட அப்பா தான் போலீஸு சொன்னாங்க. அவர் போலீஸ்க்கு உங்கள் வண்டியில் ஏன் போலீஸ்னு ஸ்டிக்கர் ஒட்டிருந்தீங்க அப்படின்னு கேட்டான். அது அது நான் கிடையாது போலீஸு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் போலீஸா இல்லையா? இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் உங்கள் காரில் போலீஸ்னு ஒட்டி இருந்தது. அது நான் சும்மா தான் ஒட்டுனேன் அப்படின்னு திக்கி பேசினாங்க. நீங்கள் இப்படி தப்பு பண்ணதுக்கு நான் உங்கள்கிட்ட 500 ரூபாய் ஃபைன் வாங்குறேன் அப்படின்னு சொன்னாராம். ஏன் சார் நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுவுமே இல்லை, என்கிட்ட காசும் இல்லை சார் சொன்னேன். நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களா கேட்குறீங்க? எப்படி ஸ்டிக்கர் ஒட்ட காசு வந்துச்சு? கார் ஃபுல்லாக ஒட்டிருக்கீங்க பெரிய காசு வந்துச்சுல, அப்போ 500 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினாங்க. இவரும் சொன்னாரா இந்த போலீஸ்காரர், அடுத்த தடவை இதே கம்ப்ளைண்டில் உங்களை பார்த்தேன்னா 1500 கேட்பேன். புரியுதா? போங்க சொல்லி செக் பண்ணிட்டு போயிட்டானா. அவர் சோகமாக வண்டி ஓட்டிக்கிட்டே வந்தாங்களாம். வண்டியை பார்க்கிங்கில் விட்டு சோகமாக வந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் கேட்டாங்க, என்னங்க ஆச்சு, ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு. இல்லை, போலீஸு 4 பேர் நின்றுட்டு எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. என் வண்டியில் போலீஸ்னு ஒட்டியிருந்தனால நான் போலீஸா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் இல்லைன்னு சொன்னேன். ஏன் அப்படி ஒட்டினீங்க சொல்லி என்கிட்ட 500 ரூபாய் ஃபைன் வாங்கிட்டாங்க. 500 ரூபாய் இன்னைக்கு செலவாயிடுச்சு. போலீஸ்ன்ற ஸ்டிக்கரையும் பிடிச்சிட்டாங்க, அதான் சொன்னாங்க. நான் அப்பயே சொன்னேன்னா இந்த போலீஸ் ஸ்டிக்கரை ஒட்டாதீங்க, போலீஸ் என்னைக்காவது பாட்டுச்சுன்னா உங்களை திட்டம், பெரிய பிரச்சனை நடக்கும்னு அப்பயே சொன்னேன்னா நீங்கள் ஏன் கேட்கல? இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வேணால் எது வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு அவங்க போயிட்டாங்க. இவரும் போய் படுத்துட்டாங்க. இந்த கதையிலன்னு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் போலீஸ்னு ஸ்டிக்கர் ஒட்டுங்க, இல்லை கவர்மெண்ட்டுன்னு ஸ்டிக்கர் ஒட்டுங்க. எந்த வேலையோ அந்த வேலையான ஸ்டிக்கர் ஒட்டுங்க. நீங்கள் எந்த வேலையுமே போகாமல் போலீஸ்னு ஸ்டிக்கர் ஒட்டினா போலீஸ் ஆகிடுவோமா? அதனால நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா அந்த வேலையோட நேம் தான் ஒட்டணும். போலீஸ்னு ஒட்டக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்துக்கு பிள்ளைய தத்துங்க. பாய்.